17 வயது நிரம்பிய ஷியாம் இயற்கையோட அழகை ரசிக்கிறதுலயும் ட்ரக்கிங் அண்ட் அட்வென்ச்சர்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பையனா இருந்திருக்காரு. 2020 ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு நாள் இரவு அரிசோனாவில் இருக்கக்கூடிய தி சூப்பர் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் மவுண்டைன்ஸ் என்றழைக்கக்கூடிய மலை பகுதிகளில் ட்ரக்கிங் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. இந்த சூப்பர் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் மவுண்டைன்ஸ் ரொம்பவே ஆபத்தான மர்மம் நிறைந்த மலை பகுதியா கருதப்படுது. பிகாஸ் அங்க ட்ரக்கிங் போன பல பேர் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. ஷியாமுக்கு இதை பத்திலாம் கவலையே கிடையாது. ஏன்னா இவரு பல முறை அந்த மலைகளை சுத்தி வந்திருக்காரு. பட் அவரு இதுக்கு முன்னாடி போகும்போது எல்லா நேரமுமே ஒரு நண்பரை கூட கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. பட் இன்னைக்கு அந்த நண்பரால வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சோ ஷியாம் தனியா போகலாமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷன்லயே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல தனியாவே போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. பட் அவரு அன்னைக்கு எடுத்த அந்த முடிவு அவருடைய வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாத, அவருடைய ஈரக்குலைய நடுங்க வைக்க போற சம்பவமா இருக்க போகுதுன்னு தெரியாமலேயே ட்ரக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு அவரோட கார்ல வச்சு கிளம்பியிருக்காரு. அந்த மலையை ரீச் பண்ணதுமே காரை பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்ச ஷியாம் சில மணி நேரங்கள் நடந்து போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிருக்கு. சோ தான் கொண்டு வந்திருந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அந்த மலை பாதைகள்ல டார்ச் அடிச்சுட்டு நடந்து போயிருக்காரு. அவர் கொண்டு வந்திருந்த டார்ச் லைட் கொஞ்சம் பவர் கம்மியானதா இருந்ததுனால அவருக்கு முன்னாடி ஒரு 10 அடி தூரம் வரைக்குமே என்ன இருக்குன்னு பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல தவறுதலா மிகப்பெரிய பள்ளத்துல விழ பார்த்திருக்காரு ஷியாம். சுதாரிச்சுக்கிட்ட ஷியாம் அங்க இருந்த ஒரு மரக்கிளைய பிடிச்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருக்காரு. அப்பதான் அவரு ரியலைஸ் பண்றாரு நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் அவர் அந்த பள்ளத்துல விழுந்திருந்தாருன்னா அவரை காப்பாத்துறதுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து 25 கிலோமீட்டருக்கு சுத்தி மனித நடமாட்டமே இல்லாத பகுதி அது. அதை விட இங்கு செல்போன் சிக்னல் சுத்தமாவே இருக்காது. சோ இவரை கான்டாக்ட் பண்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும். இதனால இதுக்கு மேல நம்ம இதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ண அவரு இங்கேயே தங்கிட்டு காலையில திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. கொஞ்ச தூரத்திலேயே ஆல்ரெடி யாரும் அங்க ஒரு கேம்பைன் அமைச்ச மாதிரியான ஒரு இடத்தை பார்த்திருக்காரு. ஸோ இதுதான் சரியான இடம்னு அந்த இடத்துலயே இவர் கேம்பைனையும் அமைச்சிருக்காரு. அந்த தனிமையான இரவுல இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே அந்த கேம்பிங் ஃபயர் பக்கத்துல உட்காந்துட்டு இவரோட டின்னரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு விதமான பதற்றம் இவரை தொற்ற ஆரம்பிச்சிருக்கு. அது எந்த மாதிரியான பதற்றம் அப்படின்னா, ரொம்ப நேரமா மறைஞ்சிருந்து யாரோ அல்லது ஏதோ ஒண்ணு இவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. பயந்து போன அவரு பொறுமையா தன்னோட தலையை திருப்பி சுற்றிய முற்றியும் பார்த்திருக்காரு. பட் யாருமே அங்க இல்லாத மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ இது தனிமையில இருக்கிறதுனால மன பயம் அப்படின்னு நினைச்சு அதை ஃப்ரீயா விட்டுடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் உட்காந்துட்டு இருந்த கேம்பிங் ஃபயருக்கு பக்கத்துல அவருடைய காலு கிட்ட ஒரு கல்லு வந்து விழுகுது. நடுங்கி போன அவரு தான் வச்சுட்டு இருந்த டார்ச் அடிச்சு எல்லா பக்கமும் பார்த்திருக்காரு. பட் யாருமே அங்க இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கு. சோ அதனால அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, மரத்துல இருந்து ஏதாவது கல் விழுந்திருக்கலாம், இல்ல நம்மளோட கைப்பட்டு ஏதாவது சின்ன கல் தட்டி கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு குழப்பத்தோடவே ஸ்லீப்பிங் பேக் மேல போய் படுத்திருக்காரு. நடந்து வந்த களைப்புல கொஞ்ச நேரத்திலேயே படுத்த உடனே தூங்கியே இருந்திருக்காரு. ஆனா தூக்கத்துக்கு நடு ராத்திரியில யாரோ அவர் பக்கத்துல நடந்து போகிற மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டிருக்கு. பதறி போய் எழுந்து பார்த்திருக்காரு. பட் அங்க யாருமே இல்லை. அந்த ஃபுட் ஸ்டெப்ஸும் சடனா ஸ்டாப் ஆகியிருக்கு. நான் வச்சிருந்த டார்ச் அடிச்சு அது யாருன்னு பார்க்கலான்னு டார்ச்சை தேடி இருக்காரு. பட் அவர் கொண்டு வந்த டார்ச் அங்க இல்ல. ஒருவேளை கேம்புக்கு வெளியே எங்கேயாவது வச்சுட்டோமா அப்படின்னு வெளியே வந்தும் தேடி இருக்காரு. அங்கேயும் அந்த டார்ச் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருடைய வலது புறமா ஒரு 40 அடி தொலைவில் ஏதோ ஒரு விதமான வெளிச்சம் வர்றத பார்த்திருக்காரு. அது என்ன மாதிரியான வெளிச்சம் அப்படின்னு உற்று கவனிச்சிருக்காரு. அந்த வெளிச்சம் அவருடைய டார்ச் லைட். நடுங்கி போன அவரு என்ன பண்றதுன்னே தெரியாம கேம்பிங் ஃபயருக்கு பக்கத்துல ஓடி வந்து அங்க இருந்த கட்டைகள் எல்லாமே எடுத்து போட்டு எரிச்சு அந்த ஃபயரை இன்னுமே அதிகமாக்கி இருக்காரு. ஆனாலும் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸோட சத்தம் அவருக்கு கேட்டுட்டே தான் இருந்திருக்கு. பயந்து போன அவரு என்ன பண்றதுன்னு குழப்பமான நிலைமையில இருந்திருக்காரு. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகும்போது அது இவரை நோக்கி வந்திருக்கு.
இவர் நெருப்பை அதிகமாக்குனதுமே இவரை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இப்படியே பல மணி நேரங்கள் தொடர்ந்திருக்குது. ஒரு கட்டத்துல அவர்கிட்ட இருந்த கட்டைகள் எல்லாமே தீர்ந்து போக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு கட்டைகள் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போயாகணும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் அந்த இடத்துலயே அப்படியே நின்று இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த நெருப்பு சடனா அமைஞ்சு இருட்டாகி இருக்கு. இப்போ அவருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஷியாம் இருந்திருக்காரு. இப்போ அது அவரை நோக்கி வேகமா நடந்து முன்னாடி வந்திருக்கு. பயத்தோட உச்சத்துக்கு போன ஷியாமோட இதயம் ரொம்பவே வேகமா துடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு வேகமா துடிச்சிருக்குன்னா அவருடைய இதய துடிப்புகளோட சத்தம் அவருடைய காதுகளுக்கு கேட்டிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா இவரை நோக்கி வந்துட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அவருக்கு முன்னாடி இருந்த மரத்துக்கு பின்னாடி வந்து அது நின்று இருக்கு. இவரால அது என்னன்னு பார்க்க முடியலையே தவிர அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத மட்டும் இவர் உணர்ந்திருக்காரு. உயிரை கையில புடிச்சிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்த அவருக்கு ஒரு கட்டத்துல ஓடி போய் அந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு வந்துடலாமா அப்படின்னு இவருக்கு தோணிருக்கு. பட் அவருடைய உள்ளுணர்வு என்ன ஆனாலும் சரி இந்த இடத்தை விட்டு நகராத, அது உன்னை சிக்க வைக்கக்கூடிய ட்ராப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கு. இதனால பாக்கெட்ல வச்சுட்டு இருந்த கத்தியை எடுத்து கையில ரெடியா வச்சுட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. சூரியன் உதயமாக ஆரம்பிச்சிருக்கு. வெளிச்சம் வர ஆரம்பிச்ச உடனே அது அங்கிருந்து வேகமா ஓடி போயிருக்கு. அது வேகமா ஓடின சத்தம் இவருக்கு நல்லாவே கேட்டிருக்கு. அது அங்கிருந்து போயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே தலை தெறிக்க ஓடி வந்து தன்னோட காரை எடுத்த ஷியாம் எங்கேயுமே நிறுத்தாம 35 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறுத்தி இருக்காரு. உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு கார்ல இருந்து இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காரு. அப்பதான் அவரு அதை பார்த்திருக்காரு. பதறி போயிருக்காரு. அவருடைய காருக்கு பின்னாடி இருக்கிற கண்ணாடியில தூசு படிஞ்சு போயிருந்திருக்கு. அதுல ஸ்லீப் வெல்னு போட்டு பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டிருக்காங்க. இத பார்த்ததுமே ஒரு நிமிஷம் தலை சுற்றி போன ஷியாம் அப்பதான் ரியலைஸ் பண்றாரு, இந்த மலைகள்ல நடக்கிற மர்மமான மரணங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு சிலர் இருக்காங்க அப்படின்னு. சோ அவங்கதான் அன்னைக்கு ஷியாம ஸ்டாக் பண்ணிருக்காங்க. பட் ஏதோ ஒரு நல்ல நேரம் ஷியாம் அன்னைக்கு தப்பிச்சிருக்காரு. ஷியாம் அன்னைக்கு தப்பிச்சதுக்கு காரணம் நல்ல நேரம் கிடையாது. அவருடைய உள்ளுணர்வு சொன்னதை கேட்டாரு. அன்னைக்கு அவர் இந்த டார்ச்சை எடுக்க போயிருந்தா மேபி அவரு இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லாம கூட இருந்திருப்பாரு. சோ நம்மளுடைய உள்ளுணர்வு என்னைக்குமே நம்மளுக்கு நல்லதை தான் செய்யும். நம்ம என்னைக்குமே ஒரு பாதுகாப்பான நிலைமையில இருக்கிறதுக்கு தான் உதவும். நம்மள பல பேர் நம்மளோட உள்ளுணர்வு சொல்றதை கேட்கறது கிடையாது. அன்னைக்கு ஷியாமும் அவருடைய உள்ளுணர்வு சொல்றதை கேட்காம இருந்திருந்தா இன்னைக்கு அவரு இருந்திருக்க மாட்டாரு. இதுல இருந்து ஷியாமும் சரி நாமளும் சரி என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனியான பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரை கூட கூட்டிட்டு போகணும். மட்டும் இல்லாம அதுக்கு உண்டான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றத இந்த கதை மூலமா நாம கத்துக்கிட்டோம்.